Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது sugar bead flat loading stitch. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து sugar bead எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல flat loading மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் நடுவில் வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, கிராஸாக லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம போடுற ஸ்டிச் எல்லாமே கிராஸாக தான் போடுவோம், எதுவுமே ஸ்ட்ரைட்டாக போட மாட்டோம். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அது போடணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணி அங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்பி நான் ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து 4 பீட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லாக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ரிட்டன் வந்துட்டு தான் பீட்ஸை வந்து லோட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தடவை நம்ம பீட்ஸை லோட் பண்ணிட்டோம்னா திரும்பி ரிட்டன் அதே பிளேஸ்க்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பீட் வந்து லோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எதுக்காக இப்படி கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இது ரெக்டாங்கிள் ஷேப் அப்படிங்கிறனால நம்ம வந்து கிராஸாக போட்டுட்ருக்கோம். அதனால் ஸ்டார்டிங்கில் 3 போட்டுட்டு அப்புறம் 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6ம் போடலாம், 7ம் போடலாம். நீங்கள் போட்டுருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் ரிட்டன் வந்து லாக் பண்ணிட்டேன். மறுபடியும் பீட் லோட் பண்ணி இதுக்கப்புறம் போடுற எல்லாமே நமக்கு ஈக்குவலான கவுண்ட்டில் தான் வந்துட்ருக்கோம். ஸோ 7 போட்டிங்க அப்படின்னா அடுத்து கடைசி வரைக்கும் 7 வரும், 6 போட்டிங்கன்னா 6 தான் வரும். ஸோ அதே மாதிரியே கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதை வந்து லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறதுக்குள்ளேயே வந்து லாக் பண்ணிக்கணும். வெளியில் போனீங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதனால் நமக்கு வந்து அந்த லாக் பண்ணுறதுமே கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளேயே லாக் பண்ணி கவர் பண்ணிட்டோம்னா கடைசியாக நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்ப நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு ஒரு லாக். இப்போ மறுபடியும் பீட் லோட் பண்ணுற பாருங்கள். ஸோ 7 பீட்ஸ் நான் எடுத்ததுனால கண்டினியூவாக 7 பீட்ஸே தான் லோட் பண்ணிட்டு வரேன். நீங்களும் அதே மாதிரியே ஒரே கவுண்ட்லேயே கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு நிமிஷம் இருங்க, நான் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு போடுறோம் இல்லையா. ஸோ இது எதுக்காக நம்ம ரிட்டன் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. பீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் ரிட்டன் வந்துட்டு தான் போடணும். இதே மாதிரி கிராஸாகவே போட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து போடுறப்ப கொஞ்சம் ஏதாவது தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போடக்கூடாது. எப்பயுமே ஃப்ளாட் லோடிங் வந்து கிராஸாக தான் இருக்கணும். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், எல்லா ஷேப்லேயுமே திலகம் ஷேப்பில் எதில் வேணாலும் போடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு வந்து அடுத்து நான் உனக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் சொல்லி கொடுப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பீட்ஸை லோட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரேண்டமாக பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து அயன் நீடிலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்லைன் கொடுப்போம். ஜரி த்ரெட்லேயே கொடுத்துக்கலாம், இல்லை பீட்ஸ்லேயே கூட கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லைனுக்குமே நான் வந்து 7 பீட்ஸ் தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒரு தடவை 7, அடுத்த தடவை 6 அந்த மாதிரி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்காது. ஸோ ஒரே மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டுட்டு வாங்க.
நான் வந்து ஒரு 3 பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லோட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு நாட் போட்டு இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜரி த்ரெட் எடுக்கிறேன். ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப பக்கத்தில் கொடுக்கணும், ஏன்னா கேப்பே தெரியக்கூடாது. நம்ம கொடுத்துருக்குற ஜரி த்ரெட்டோட லைனுக்கும் அந்த பீட்ஸுக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஒட்டி தள்ளி நமக்கு வந்து அவுட்லைன் கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நாம் வந்து டபுள் டைம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு லைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் அப்படிங்கிறனால கார்னர் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து செகண்ட் லைனும் கொடுத்துக்கிறேன். இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் நாட் போடாமல் அப்படியேவும் கொடுக்கலாம், நாட் போட்டுட்டு கொடுக்கலாம். நான் வந்து செகண்ட் லைன் அந்த பக்கத்துலேயே கொடுக்குறேன். நமக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கேப்பே இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம், பீட் ஒர்க் கொடுக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் படி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன ஷேப் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்ட், ஒரு திலகம் இருக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி போட்டு காட்டிடுறேன். மற்றது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணி குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேப் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணுறோம். 3க்கு அப்புறம் வந்து நம்ம 4 பண்ணிக்கலாம். ஸோ 4 பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துடலாம். ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து 4 ஆர் 5. ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போக போக மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 5 போட்டதுனால அடுத்த லைனும் 5 போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 4, அதுக்கப்புறம் 3 அப்படின்னு நான் வந்து கம்மி பண்ணிட்டு போனோன்னா எனக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், நான் வந்து திலகம் ஷேப்பில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். திலகம் ஷேப் வந்து நம்ம கிராஸாகவும் போடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிராஸாக போட்டு காட்டியிருக்கேன். கிராஸாக போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஷேப் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பீட்ஸ் போட்டிருக்கேன், அடுத்து 4 பீட்ஸ் போட்டிருக்கேன், அடுத்து வந்து 5 பீட் 6 பீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப போக போக அப்படியே பீட்ஸை கம்மி பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டேன். மறுபடியும் ரிட்டன் போயிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு லாக் பண்ணிக்கிறோம். சாரி, எனக்கு வந்து பீட்ஸ் வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் போகிறோம், லாக் பண்ணிடுறோம், மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து போக போக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா, சைஸ் சின்னதாகிட்டே போகுது இல்லையா. ஸோ இப்போ வந்து பீட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம்
நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் கொடுக்க போகிறேன். ஜரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவுட்லைன் கொடுத்துட்டும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாகவும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபைனலாக 2 பீட்ஸ் போட்டு இந்த ஷேப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பீட்ஸுக்கு அவுட்லைன் கொடுக்கும் போது டபுள் டைம்ஸ் கொடுங்க. டபுள் லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் ரொம்ப பக்கத்தில் ஒட்டியே கொடுக்குறேன், அப்போ தான் வந்து கேப் தெரியாமல் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒட்டி ஜரி த்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அவுட்லைன் கொடுத்துட்டும் பண்ணிக்கலாம். அப்படியே கண்டினியூவாக வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்னர் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திலகம் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். அடுத்த பெட்டல்ஸ் போகிறப்ப அப்படியே கண்டினியூவாக நாம் போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நாட் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற செயினுக்கும் அந்த பீடுக்கு இடையில் நிறைய கேப் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் நான் இன்னொரு தடவை ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து போடுறப்ப அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற பெட்டல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.